Hey guys, welcome back to my video. இன்னைக்கு நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூவிஸ்லலாம் பார்த்து வியப்படைஞ்ச ஜோதா அக்பர் இவங்களோட வாழ்க்கை வரலாறு இவங்க உண்மையிலே இருந்தாங்களா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அக்பர் அப்படின்றவர் உண்மையிலே வாழ்ந்த ஒரு முகல் கிங். இவர் சில பொலிட்டிக்கல் அலைன்ஸ்க்காக 1562 ஒரு ராஜ்புட் பிரின்சஸான மரியம் உஸ் ஜமானி அப்படின்ற ஒரு ராஜ்புட் பிரின்சஸை கல்யாணம் பண்ணுறாரு. இவங்களோட கல்யாணம் பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் அலைன்ஸ்க்காக பண்ணி வைக்கப்படுற ஒரு கல்யாணம். நம்ம மூவிஸில் பார்க்குற மாதிரி இவங்களுக்குள்ளே எந்த ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்ததாக ஹிஸ்ட்ரி சொல்லலை. அதே மாதிரி இந்த மரியம் உஸ் ஜமானி அப்படின்றவங்களுக்கு ஹீராபாய் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. இதுதான் இவங்களோட பேர். படத்தில் காட்டுற அந்த ஜோதா அப்படின்ற பேர் பார்த்திங்கன்னா இவங்களோட உண்மையான பேரே கிடையாது. அப்போ யார் இந்த ஜோதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்பரோட மகனான ஜஹாங்கீர் ஒரு ஜோத்பூரை சேர்ந்த ஹிந்து பிரின்சஸை கல்யாணம் பண்ணுறாரு. அவங்க பேர் தான் ஜோதா. சில ஹிஸ்டாரிக்கல் எரர்னால் இந்த சம்மந்தமே இல்லாத 2 கேரக்டர்ஸ் லிங்க் பண்ணி மூவிஸ்லாம் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு அதை தான் சொல்லியிருக்கு. இந்த வீடியோ மூலமா இந்த அக்பரோட ரியல் ஹிஸ்ட்ரி நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதையில் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன தான் அக்பர் ஒரு முகல் கிங்காக இருந்தாலும், இவங்க ஒரு ஹிந்து பிரின்சஸாக இருந்தாலும், இவங்களோட ரிலீஜியஸ் பிலீஃபுக்கு அவர் ஒரு ரெஸ்பெக்ட் தந்து ஆக்ரா ஃபோர்ட்டுக்குள்ளேயே ஒரு ஹிந்து டெம்பிளும் கட்டி தந்திருக்காரு. அதில் தான் இந்த மரியம் உஸ் ஜமானி வர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் இந்த கேஸ்ட்லாம் ரொம்பவும் பார்ப்பாங்க. ஆனாலுமே இவங்க ஜோதா அக்பரோட ரிலீஜியஸ் பிலீஃப்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு டெம்பிளை கட்டி தந்தது அந்த காலத்தில் ஒரு பெரிய மேட்டர் தான். இது மட்டும்தான் நம்ம இந்த ஸ்டோரியிலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். Now thank you for watching my video. Follow me for more such contents. See you in the next video.